கொடைக்கானல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு மலைப்பகுதி. இது வந்து கொடைக்கானலில் வந்து 3 பகுதியாக பிரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேல்மலை, கீழ்மலை, நகராட்சி பகுதிகள் என்ற ஒரு 3 வகையாக மக்கள் இங்கே வசிக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை பற்றினா கொடைக்கானலில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு 3 மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதில் 3 மருத்துவமனைகள் செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்த மருத்துவத்துறையில் வந்து மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், கொடைக்கானல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா இருதயநோய் சம்மந்தப்பட்ட மருத்துவர்களோ அல்லது எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட மருத்துவர்களோ யாருமே கிடையாது. அதே போல் தாண்டிக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களில் சுமார் 2 பிரசவம் தான் பார்க்கப்பட்டிருக்கு. அதே போல் அங்கே 23 பணியாளர்கள் பணி செய்ய வேண்டிய சூழலில் வெறும் 5 பேர் 6 பேர் தான் அங்கே பணி செய்கிறாங்க. இது போன்ற சூழலில் வந்து தாண்டிக்குடி பகுதியில் வந்து பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதே போல் கொடைக்கானல் நகராட்சி நகர்பகுதியில் பார்த்தீங்கன்னா மேல்மலையிலிருந்து வரக்கூடிய மக்களும் இங்கே மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய பகுதி. அப்போ இங்கே கொடைக்கானலிருந்து உயர் மருத்துவருக்கு வரக்கூடியவர்கள் இங்கே கொடைக்கானல் மருத்துவம் கிடைக்கலன்னா நகரப்பகுதியிலிருந்து தாழ் பகுதிக்கு தான் செல்ல வேண்டியது. அது 1.5 மணி நேரம் டிராவல் டைமாக இருக்குது. அதனால உயிரிழப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உடனடியாக நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா, போதிய மருத்துவர்களை உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் கொடைக்கானல் மருத்துவர்கள் அதிகப்படுத்தணும். அதே போல் தாண்டிக்குடி மருத்துவமனையில் போதிய செவிலியர்களையும் போதிய பணியாளர்களை அதிகப்படுத்தணும், மருத்துவர்களை கொண்டு வரணுன்றத எங்களோட கோரிக்கை. கொடைக்கானல் மக்களுடைய அத்தியாவசிய கோரிக்கை இந்த கோரிக்கை என்பதை தமிழ்நாடு அரசு விலகிக் கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.